நம்ம தொடர்ந்து கவர்மெண்டோடைய அப்டேட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்போது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய கணக்குலயுமே வந்து ஒரு 12,000 ரூபாய் போட போவதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்குது. இதை பத்தியான ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில முந்தானேத்து கூடிய ஒரு கூட்டத்துல வந்து பேசப்பட்டிருக்கு. அதுல அங்கிருந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் அமித்ஷாட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து பிப்ரவரி மாசம் மற்றும் ஜனவரி மாசத்துல அதிகமான வந்து பணம் செலுத்தியிருக்காங்க. அதுலயும் வந்து 9,000 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அதை நம்ம முறியடிக்கிற மாதிரி அதிகமா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு கொடுக்கும் போதுதான் நமக்கு ஓட்டு வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9,000 ரூபாய் எப்ப வந்து டிஎம்கே கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்ப வந்து பொங்கல்ல வந்து நமக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அதாவது ஜனவரி மாசத்துல 3,000 ரூபாய் பொங்கல் பரிசும் 1,000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து 4,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. அதிகமானவங்க அதுல வந்து பலன் பெற்றிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசமே பிப்ரவரி மாசத்துலயே என்ன பண்ணிருந்தாங்க, இப்ப 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முன்னாடியே போட்டுட்டாங்க. போட்டுட்டு 2,000 ரூபாய் சேர்த்து கவர்மெண்டுடைய இலவச மாதிரி சம்மருக்காக கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் மாசம் ஜனவரியில 4,000மும் 2வது மாசம் ஒரு 5,000மும் சேர்த்துனா 9,000 ரூபாய் வந்து இப்ப என்ன இருக்குது அக்கௌண்ட்ல வந்திருக்கு. அப்ப 5, 4 சேர்த்து 9,000 ரூபாய் வந்திருக்கறனால அதை விட அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து டெல்லியில நடந்த மீட்டிங்ல வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட அங்க இருக்கிற அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. ஒப்புதல் கொடுத்ததாக சொல்லப்படுது. இது எப்ப அபிஷியலா வந்து அறிவிப்பாங்கன்னு பார்த்தா, மோடி அவர்கள் வந்து இந்த தடவை வந்து நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவாங்க. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்போது அதை அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது அபிஷியலா வந்து அப்பதான் அறிவிப்பாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேச்சு போயிருக்கு. அதுக்கு அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்திருக்கு. அதே சமயத்துல இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பொங்கல்னு கொடுத்தாங்க, மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க. அப்போ திடீர்னு வரும்போது வந்து ஒரு தடவை கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க இந்த சமயத்துல கொடுக்கறதுனால. அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல, அதை வந்து ஏதாவது ஸ்கீம்குள்ள வந்து கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஸ்கீம்குள்ள கொண்டு வராங்க. இந்த உர மானியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேஸ் மானியம், கேஸ்னா நம்மள கேஸ் வாங்கிட்டு இருக்கோம்ல சிலிண்டர், அந்த மானியம், அதே மாதிரி வந்து பார்த்தா பிரதமரின் கிசான் சம்மன் நிதி போன்ற திட்டங்கள் மூலமாக கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. இந்த உரமானியம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து பயன்படும். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேஸ், உரமானியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த PM கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது மூலமா வந்து என்ன பண்றாங்க, 12,000 ரூபாய் ஒரு லாபம் வர மாதிரி வந்து ஒரு ஸ்கீமா வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு தான். ரேஷன் கார்டு இருக்கக்கூடியவங்களும் ஆதார் கார்டு இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு இன்னும் மேல்படியான என்னென்ன தகவல்கள்லாம் வேணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், அதுக்குள்ள என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறது பின்னாடிதான் விடுவாங்க. ஆனா முதல் கட்டமா ரேஷன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். அவங்க மட்டும்தான் இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால வருகிற இன்னொரு 1 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன எலெக்ஷன் வந்துரும். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்தாங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதை அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா வந்து கேஸ் மானியம் எல்லாம் வந்து நமக்குலாம் வந்து ரொம்பவே வந்து பிரயோஜனமா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு, என்ன ஸ்கீம் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணும், என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது வந்து முதல் கட்டமா வந்துட்டு இருக்கவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப 2வது தடவை போட்டிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வரலைன்னா அவங்க அப்பீல் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க வெப்சைட்ல. நீங்க போய் அப்பீல் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு நான் இன்னுமே பண்ணல, எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த முகாம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த முகாம் வந்து போட மாட்டாங்க. அநேகமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த முகாம் போடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க வாங்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் வந்து இப்ப வந்து பலன் பெற மாதிரி இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் சமயத்துல வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா புதுசா மறுபடியும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால லேட் ஆகும். அதை பத்தி மேலதிகமான அப்டேட் தகவல் இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தியும் சொல்லுவோம். மகளிர் உரிமை தொகையை பத்தியும். அதே மாதிரி எஸ்ஐஆர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட் வந்து ஜெனரேட் பண்றத அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம். எஸ்ஐஆர்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு அதையும் நம்ம திங்கட்கிழமை என்ன பண்ணுவோம், அந்த லிஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணணும், உங்க பேர் இருக்கா, உங்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதனால இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.